சுழிப்பது கடினம், அதனால் டாவிலிருந்து சொல்லிக் கொடுத்தார்கள். முதலில் பட்டம் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள், பட்டா என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்குத்தானே அதிக போராட்டம். இப்போ வயதானவர்கள் கூட குழந்தைகளாக ஆகிவிடுகிறார்கள். அதுதான் கல்வியின் மகத்துவம். நீங்கள் மாணவ பருவத்தில் இருந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்றால் இப்போது கூட ஏதாவது வகுப்பிலே சேர்ந்து படியுங்கள். அங்கே இருக்கிற இளைஞர்கள் உங்களை இளமையாக்கி விடுவார்கள். எழுத்தையே நம்பி இருக்கிற எழுத்தாளர்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எழுதி கொண்டே இருக்க வேண்டும். அங்கே ஒரு பெரிய வீடு இருந்தது. இது யாருடைய வீடு என்று கேட்டார்கள். அவர் ஒரு பெரிய பேச்சாளருடைய வீடு. பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருக்கிறதே, இது யாருடையது? இது எழுத்தாளருடைய வீடு. இவர் எழுதியதை தான் படித்து இவர் பேசினார். இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிறார். கொடுமைகள் செய்கிற மந்திரவாதி சில கடுமையான பயிற்சிகள் செய்து அந்த மந்திரவாதியின் உயிர் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறான். 7 மலைகளுக்கு அப்பால் ஒரு குகை இருக்கிறது. அந்த குகைக்குள் ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள் ஒரு வண்டு இருக்கும். அந்த வண்டை சாப்பிட்டு விட்டால் அவன் உயிர் போய்விடும். இதையெல்லாம் சொல்லி அந்த இளவரசன் எப்படி போகிறான் என்று சொல்வதற்குள் பாட்டி இறந்து விட்டார். அது இவன் ஆழ்மனத்தில் பதிந்து வண்டை பார்க்கிற போதெல்லாம் அவனுக்கு பொழுதுபோக்கு. நம் நேரத்தை செலவிடுவதற்காக. பொழுதாக்கம் என்பது நேரத்தை முதலீடு செய்வதற்காக. தமிழ்நாட்டிலே அறிவொளி இயக்கம் என்கின்ற ஒன்று 1990களிலே ஏற்பட்டது. எளிய மக்கள், படிக்க முடியாதவர்கள் எல்லாம் மாலை வேளையிலே படிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் உற்சாகமாக அந்த வகுப்புகளுக்கு வந்தார்கள். அவர்களுக்கு ஆவிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் சுழிப்பது கடினம், அதனால் டாவிலிருந்து சொல்லிக் கொடுத்தார்கள். முதலில் பட்டம் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள், பட்டா என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்குத்தானே அதிக போராட்டம். இப்போ அப்படி படித்ததன் காரணமாக அவர்களிடம் ஒரு உற்சாகம் ஏற்பட்டது. கற்றுக்கொள்கிற போது வயதானவர்கள் கூட குழந்தைகளாக ஆகிவிடுகிறார்கள். அதுதான் கல்வியின் மகத்துவம். நீங்கள் மாணவ பருவத்தில் இருந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்றால் இப்போது கூட ஏதாவது வகுப்பிலே சேர்ந்து படியுங்கள். அங்கே இருக்கிற இளைஞர்கள் உங்களை இளமையாக்கி விடுவார்கள். யாரெல்லாம் இளைஞர்களோடு பழகுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இளைஞர்களாகவே காணப்படுவார்கள். ஜூலியஸ் சீசர் போல அல்ல. ஏனென்றால் ஜூலியஸ் சீசர் தன்னை விட உடல் அமைப்பில் சிறந்தவனாக இருப்பவனோடு செல்ல மாட்டானாம். ஏனென்றால் அப்போது தான் எடுபடாமல் போய்விடுவோம் என்று. அப்படி அல்ல. அந்த அறிவொளி இயக்கம் வயிற்றுப்பாட்டுக்காக வாழ்கிற மக்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்தியது. ரிச்சர்ட் பேக் என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதினார், ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் என்று. அந்த புத்தகம் அபரிமிதமாக விற்றது. அமெரிக்காவிலே இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் என்கிற ஒன்று உண்டு. அதுதான் இங்கே இருக்கிற இன்கம் டாக்ஸ் போல. தீட்டி விட்டார்கள் அவரை. அத்தனை சொத்துகளும் பறிபோறியது. பிறகு அந்த சொத்துக்களை மீட்பதற்காக அவர் தி பிரிட்ஜ் அக்ராஸ் ஃபார் எவர் எ லவ் ஸ்டோரி என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். சில பணிகளில் இருப்பவர்கள் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும். உதாரணமாக எழுத்தையே நம்பி இருக்கிற எழுத்தாளர்கள் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு ஊருக்கு ஒருவர் போனார். அங்கே ஒரு பெரிய வீடு இருந்தது. இது யாருடைய வீடு என்று கேட்டார்கள். அவர் ஒரு பெரிய பேச்சாளருடைய வீடு. பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருக்கிறதே, இது யாருடையது? இது எழுத்தாளருடைய வீடு. அப்படியா? இந்த பேச்சாளர் இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கிறாரே, இவர் எழுதியதை தான் படித்து இவர் பேசினார். இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கிறார். எழுத்தாளர்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்றாடம் வருகிற வழக்குகளை படிக்க வேண்டும். அதிகாரிகள் படிக்க வேண்டும். அன்றாடம் வருகிற சுற்றறிக்கைகளை படிக்க வேண்டும். அரசாணைகளை படிக்க வேண்டும். மருத்துவர்கள் மருத்துவத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருதய அறுவை சிகிச்சை நிகழ்ந்ததோ அப்படி இன்று நிகழ்வதில்லை, மாறி போய் விட்டது. 60 ஆண்டுகளுக்கு முன்னால் காச நோய்க்கு மருந்தில்லை என்று பாட்டெல்லாம் இருந்தது. இன்று ஓராண்டு ஒழுங்காக மருந்து சாப்பிட்டால் சரியாகிவிடும். எனவே மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் படிக்க வேண்டும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யார் ஒருவர் மாணவனாக இருக்க சம்மதிக்கிறாரோ அவர்தான் தலை சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும். பேராசிரியர்கள் படிக்க வேண்டும். இவர்களெல்லாம் படிப்பது அவர்களுடைய வயிற்றுப்பாட்டுக்காக மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வயிற்றுப்பாட்டுக்காக இவர்கள் படித்தாக வேண்டியவர்களாக இருக்கிறார். மூன்றாவதாக நான் சொன்னது பொழுதுபோக்குக்காக படிப்பது. ஒரு பேருந்திலே வருகிறார்கள், ஒரு பாக்கெட் நாவல் படிக்கிறார்கள். இறங்குகிறவரை படிக்கலாம், அவ்வளவுதான். மாயாஜால கதை, மந்திரவாதிகள் கதை, துப்பறியும் சாம்பு, மர்ம கதைகள், துப்பறிகிற கதைகள், இவையெல்லாம் பொழுதை போக்குவதற்காக படிக்கிற கதைகள். சின்ன வயதிலே நான் ஒரு கதை படித்தேன். ஒரு மந்திரவாதி இருக்கிறான், கொடூரமான மந்திரவாதி. அவனை பற்றிய கதை. ஓர் இளைஞன் பார்க்க அழகாக இருப்பான், நேர்த்தியாக உடை அணிவான். அவன் திருமணமாகிறது. திருமணமாகி கணவனும் மனைவியும் அறையிலே அமர்ந்திருக்கிறார்கள். எங்கிருந்தோ திடீரென ஒரு வண்டு வந்து அமர்கிறது. வண்டை பார்க்கிறான், அவன் முகம் மாறிவிடுகிறது. அந்த வண்டை பிடித்து வாயிலே போட்டு மென்று தின்று விடுகிறான். மணமகளுக்கு ஒரே அருவருப்பு. வண்டை தின்கிற ஒருவனா? அவள் அவனை கண்டு அருவருப்பு கொள்கிறாள். இது ஒரு தடவை நடக்கவில்லை. வண்டு எங்கு வந்து உட்கார்ந்தாலும் பிடித்து சாப்பிட்டு விடுவான். கடைசியில் இருவரும் விவாகரத்து வரை சென்று விடுகிறார்கள். அப்போது எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு மனையியல் வல்லுநரிடம் செல்கிறார்கள். அந்த மனையியல் வல்லுநர் அவனை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று அவனுடைய இளம் பருவத்தில் நடந்தவற்றை எல்லாம் கேட்கிறார், நிறைவேறாத சிலவற்றை. அப்போது அவன் பாட்டி சின்ன வயதிலே ஒரு கதை சொல்லியிருக்கிறார். ஒரு மந்திரவாதி, கொடுமைகள் செய்கிற மந்திரவாதி, குரூரமானவன். அப்படிப்பட்ட மந்திரவாதியை மக்கள் எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஓர் இளவரசன் மட்டும் சில கடுமையான பயிற்சிகள் செய்து அந்த மந்திரவாதியின் உயிர் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறான். 7 மலைகளுக்கு அப்பால் ஒரு குகை இருக்கிறது. அந்த குகைக்குள் ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள் ஒரு வண்டு இருக்கும். அந்த வண்டை சாப்பிட்டு விட்டால் அவன் உயிர் போய்விடும். இதையெல்லாம் சொல்லி அந்த இளவரசன் எப்படி போகிறான் என்று சொல்வதற்குள் பாட்டி இறந்து விட்டார். அது இவன் ஆழ்மனத்தில் பதிந்து வண்டை பார்க்கிற போதெல்லாம் அவனுக்கு மந்திரவாதி ஞாபகம் வந்து வண்டை பிடித்து தின்றிருக்கிறான். இப்படி ஒரு கதை. இப்படி பொழுதுபோக்குவதற்காக படிப்பது ஒன்று. பாக்கெட் நாவல்கள், இவற்றை படித்து நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் மனத்தை தளர்த்தி கொள்வதற்காக, நம்முடைய நிமிடங்களை இனிப்பு தடவுவதற்காக, நம் பொழுதுகளை மகிழ்ச்சி உடையதாக மாற்றிக் கொள்வதற்காக இதை போன்ற புத்தகங்களையும் வாசிக்க வேண்டும். சில நேரங்களில் நான் அம்புலி மாமா வாசிப்பது உண்டு. அப்படி வாசிக்கிற போதெல்லாம் 10 வயது சிறுவனாக நான் ஆவேன். திடீரென்று இரும்பு கை மாயாவியை மறுபடியும் பதிப்பித்திருந்தார்கள். படித்து பார்த்தேன். சின்ன வயதில் ரசித்து படித்த புத்தகங்கள். ஆனால் அவற்றை படிக்கிற போது நாமும் குழந்தைகளாகி போகிறோமே. இந்த உலகத்திலேயே அழகானது எது தெரியுமா? மீண்டும் நீங்கள் குழந்தைகளைப் போல உணர ஆரம்பித்தால் அதுதான் தெய்வீகத்தினுடைய அடையாளம். எப்போது நீங்கள் குழந்தைகளைப் போல ஆகிறீர்களோ அப்போது இறைவனின் வாசலை அடைகிறீர்கள் என்பதை எத்தனையோ ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். பொழுதாக்கத்திற்காக, பொழுதுபோக்கு என்பது என்டர்டெயின்மெண்ட், பொழுதாக்கம் என்பது ஹாபி. பொழுதுபோக்கு நம் நேரத்தை செலவிடுவதற்காக, பொழுதாக்கம் என்பது நேரத்தை முதலீடு செய்வதற்காக. நீங்கள் உங்கள் நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்றால் சரித்திர நூல்களை படிக்க வேண்டும். ஹீரோடோட்டஸ் என்கிற ஒருவர், அந்த ஹீரோடோட்டஸ் முதல் சரித்திர நூலை எழுதியவர், சரித்திர நூல்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். சுவாரஸ்யமாக எழுதுவார். அவருடைய சரித்திர புத்தகத்தை படித்தால் ஏதோ நாவலை படிக்கிற மாதிரி இருக்கும். அவர் எழுதுகிறார், மொட்டையிலே எழுதப்பட்ட ஒரு கடிதாசை பற்றி. நாம் மொட்டை கடிதாசு கேள்விப்பட்டு இருக்கிறோம். மொட்டையிலேயே எழுதப்பட்ட கடிதாசு ஒன்று. ஹிஸ்டேயஸ் என்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் பாரசீகத்தை சேர்ந்தவன். அவன் மெலிட்டஸ் என்கிற நாட்டை சேர்ந்த கொடுங்காலனுக்கு ஒரு ரகசிய தகவலை அனுப்ப வேண்டும். அதுக்கு என்ன செய்கிறான் என்றால், அந்த ஹிஸ்டேயஸினுடைய அடிமை ஒருவனை அழைத்து அவன் தலையை மழுங்கச் சிரைத்து அதிலே எழுதுகிறான். ஒரு கடிதத்தை எழுதி
முடி வளருகிற வரை அவனை தன்வசம் வைத்திருக்கிறான். முடி வளர்ந்ததும் அவனை அரிஸ்டோகரஸிடம் அனுப்புகிறான். அரிஸ்டோகரஸ் மொட்டையடித்து அதை படித்து விடுகிறான். இதுதான் மொட்டையிலே எழுதப்பட்ட முதல் கடிதம். ஆனால் மொட்டை கடிதம் அல்ல. நீங்கள் சரித்திரத்தை படித்தால் ஆபிரகாம் எரலி எழுதுகிறார், எப்படி இந்திய வரலாற்றிலே பல்வேறு விதமான பேரரசர்கள் ஆண்டார்கள் என்று. அக்பரை பற்றி எழுதுகிறார், பாபரை பற்றி எழுதுகிறார், ஷாஜகானை பற்றி எழுதுகிறார். அவர் எழுதுகிற குறிப்புகள் எல்லாம் ஒரு நாவலை படிப்பதைப் போல இருக்கும். அற்புதமான சம்பவங்களை தொகுத்து தொகுத்து அவர் எழுதுகிறார். அக்பருடைய பொழுதுபோக்கு யானையின் மீது ஏறி இன்னொரு யானையின் மீது சண்டை போடுவது. ஒரு நாள் பீர்பாலின் மீது பாய்வதற்காக ஒரு மதம் கொண்ட யானை வருகிறது. அக்பர் குறுக்கே சென்று பீர்பாலை காப்பாற்றுகிறார். ஒரு மதம் கொண்ட யானையை அக்பர் அடக்குகிறார். இந்திய சரித்திரத்திலே ஒற்றை ஆளாக இருந்து ஒரு மதம் கொண்ட யானையை கொன்ற பெருமை அக்பருக்கும் சேரும், ராஜேந்திர சோழனுக்கும் சேரும். அறிவியல் புதினங்களை படிப்பதால் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய லாபம், படிப்படியாக நாம் அறிவியலை புரிந்து கொள்வதற்கு அவை படிக்கற்களாக இருக்கின்றன. நீங்கள் இந்தியாவினுடைய வரலாற்றை தமிழிலே எழுதிய பல்வேறு புத்தகங்கள் இன்று கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் படித்தால் அவை சிறந்த பொழுதாக்கங்களாக இருக்கும். ஆபிரகாம் எராலியை நான் குறிப்பிட்டு சொன்னேன். கொசாம்பி எழுதியிருக்கிறார். இந்தியாவை பற்றி பல்வேறு எழுத்தாளர்கள், பாஷா என்பவர் இந்தியாவிலே முஸ்லிம் மன்னர்களுடைய வாழ்க்கையை பற்றி 4 தொகுதிகள் எழுதியிருக்கிறார். நீங்கள் தமிழிலே படிக்க வேண்டும் என்றால் வந்தார்கள் வென்றார்கள் என்று மதன் எழுதிய நூலை படிக்கலாம். நீலகண்ட சாஸ்திரி சோழர்களுடைய வரலாற்றை பற்றி எழுதியிருக்கிறார். ராசமாணிக்கனார் பல்வேறு பேரரசுகளை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். பொழுதாக்கத்திற்கு நீங்கள் படிப்பதற்கு சரித்திர நாவல்களும் இருக்கின்றன. உதாரணமாக வால்டர் ஸ்காட் என்பவர் ஐவான் ஹோ என்கிற ஒரு அற்புதமான நாவலை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு மக்களிடம் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தார்கள். நீங்கள் பார்த்தால் ஆங்கிலத்திலே வருகிற மிருகங்களின் பெயர்கள் கோட், ஷீப், பிக், ஹென், டியர் இவையெல்லாம் ஆங்கில சொற்கள். ஆனால் அவற்றின் மாமிசமான போர்க், பீஃப், வீல், மட்டன், சிக்கன், வெனிஷன் ஆகியவை பிரெஞ்சு சொற்கள். ஏனென்றால் மேய்க்கிற வேலையெல்லாம் ஆங்கிலேயர்களுடையது, சாப்பிடுகிற வேலை பிரெஞ்சு மக்களுடையது. எனவே சாப்பிடுவதற்கு பிரெஞ்சு பெயர்கள், மேய்ப்பதற்கு ஆங்கில பெயர்கள். இதை வால்டர் ஸ்காட் தன்னுடைய ஐவான் ஹோவிலே குறிப்பிடுகிறார். தமிழிலும் நிறைய சரித்திர நூல்கள் இருக்கின்றன. நீங்கள் பொன்னியின் செல்வனை படிக்கிற போது நிறைய பேர் தங்களையே வந்தியத்தேவனை போல, தங்களையே ராஜராஜ சோழனை போல, சில பேர் தங்களை குந்தவையை போல நினைத்துக் கொள்வது உண்டு. அதை போலத்தான் சிவகாமியின் சபதத்தை படிக்கிற போது நீங்கள் மாமல்லபுரத்து சிற்பங்களை உடனே பார்க்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். யாரெல்லாம் சிவகாமியின் சபதத்தை படித்தார்களோ அவர்கள் மாமல்லபுரத்திற்கு சென்று அந்த சிற்பங்களை பார்க்கிற போது இங்குதானே ஆயன சிற்பி நின்றிருப்பார், இங்குதானே சிவகாமி நடனமாடி இருப்பார் என்கிற எண்ணம் வராமல் இருக்கவே முடியாது. அதை போலத்தான் கடல் புறா, சாண்டிலியனுடைய கடல் புறா, மஞ்சள் நதி போன்றவையெல்லாம். இவற்றையெல்லாம் நீங்கள் படிக்கிற போது பொழுதுபோக்குக்கல்ல, சரித்திரத்தை உங்கள் மனத்திலே திரையில் ஓட வைக்கிற அற்புதமான படைப்புகள் இவையெல்லாம் பொழுதுபோக்குக்காக படிக்கிறவை.